தண்ணியில் நிற்கணும். இந்த ஃபங்க்ஷனோட பேர் நான் குறை இப்போ பண்ணின்னு இருக்காங்களே இங்கே பறனை வைக்கிறாங்க. அடிச்சா இப்படி போகலாம். குறை குறை மூணு போகலாம். இங்க இருக்க இந்த விளக்கு ஃபுல்லா ஏற்றுவாங்க. அம்மா அங்க பாரு, அங்க ஒரு நந்தி இருக்கு. எல்லாரும் நடக்கிறாங்க. நாலு மூளைக்கு 4 நந்தி. அது நம்ம ஊர்ல இல்லை, இங்கேயும் அந்த சாங்கியம் இருக்கு. நந்தி காதில் பேசுற சாங்கியம் மோஸ்டா இங்க நிறைய கோயில்ல தொட மாட்டாங்கல்ல. இங்க லாட்ரிக்கு பேர் நந்தி யானை. உள்ள இதை விட செம்மையா இருக்கு. இப்ப ஃபுல் டெருக்கா இருக்கு. எல்லாருக்கும் அவ்வளோ நிறைய கட்டியிருக்காங்க. நந்தி காது மட்டும் சும்மா விட மாட்டாங்க பழகு. 4 மூளைக்கு 4 நந்தி இருந்தால் கூட எல்லா இடத்துலையும் ஜனமாகவே இருக்கும். அதே மாதிரி 4 மூளைக்கு 4 நந்தி. இதுதான் 3வது நந்தி. நந்தி முகத்தை எடுக்கவே விட மாட்டாங்க போல இது பஸ். இப்போ போக போற இடம் இருக்கிறதுலே ராஜாக்காவுக்கு பிடித்தமான இடம். நம்ம வரும்போது இல்லை. அது கரிகள் ஸ்டெப்பு கொஞ்சம் ஐடியா எல்லாரும் கட்டணும்.
இவ்வளோ மீன் கொடுத்துரு. சரி சரி. எவ்வளோ மீன்ல வெளுத்து நம்ம ஆளுங்களோட மூளை தான். மீன் இருந்தால் ஆக ரசிக்க மாட்டோம்னா மீன் ஏற்று மீன். நான் லித்தி போய் குளிக்கிறியா குளத்துல? மீனோட மீன் சாப்பிடும் பரவாயில்லையா ஒன்று? நாலாவது நந்தி காலியாக இருக்குதா? நாலாவது நந்தி காலியாக இருக்கு. எதுக்கோ இவ்வளோ பேருக்கு நம்ம வரத்துக்கு முன்னாடி இது உக்காந்துட்டாங்க எல்லாரும். இப்போ போய் சாப்பிட்டு வரலாம். ஏதோ ஒரு ஃபங்க்ஷன். கர்நாடகா உள்ள போன எதுவுமே இல்லாம இது கல்யாண ஃபங்க்ஷனா இவ்வளோ சிம்பிளா இருக்கு. ஆமா வெளியே வாமா வெளியே போகலாம். வெளியே போய் சாப்பிடலாம். நம்ம வந்த என்ட்ரன்ஸ்ல நிறைய கடை இருந்ததுல. சின்ன பெருமாள் கோயில் அது பக்கத்துலேயே இருக்கு. இது நல்லா இருக்குல்ல இந்த சேரு. கிணறு குட்டியாக இருக்காங்க. சமையல் பிரசாதம் செய்கிற இடம். சுப்பு தானே சுத்தமாக. அந்த பெருமாள் கோயிலேருந்து வெளியே வந்துட்டு சாப்பிட்றதுக்கு இடம் தெரியாமல் சுற்றுன்னு சுற்றுறாங்கப்பா. கிட்ட கேட்டேன் இப்படி போதும் இழப்போம் அப்படி போகலான்னு சொன்னாங்க. ஆனா இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ் நினைக்கிறேன். அந்த தெரு இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ். என்னம்மா சங் சங் சங். நம்ம ஊர் பாருங்க எல்லா இடத்துலும் வளப்படும். டக்குன்னு சாப்பிடலாம். இங்கே எவ்வளோ நாள் தேடி சுற்றி போலாமாப்பா.